காலையில் எத்தனை மணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிக்கிட்டுருங்க. ஃபுல்லாக பனியாக இருக்கா? ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது. இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்க வர்றேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருச்சேன். ஒன்றுமே தெரியல. மேலே டேங்க் மேலே போய்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ப்ரஷ் பண்ணுற ஸ்பாட்டு மொட்டை மாடியில். ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்னிங் ஒரு நல்ல டீ இப்போதைக்கு இங்கே வச்சுருவோம். அப்போ தான் கீழே போகும்போது நான் மறக்காமல் இருப்பேன். மார்னிங் டீ. இப்போ வந்து நான் கீழேந்து மேலே மொட்டை மாடிக்கு போகணும். அதாவது டேங்க்குக்கு ஆல்ரெடி மொட்டை மாடியில் தான் இருக்கேன். டேங்க்குக்கு போகணும். டேங்க்குக்கு போயிட்டு நான் பேசுகிறேன். மேலே வந்தாச்சு. ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. செம்ம பனி. நான் பின்னாடி காட்டுறேன். இது நம்ம வீட்டு டேங்க் மாடி ஆப்போசிட்டில் இருக்குது. ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்கும், இங்கேயும் மவுண்டெயின் இருக்கும். சிட்டி வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ எதுவுமே தெரியல. என்ன காரணம்? போகி ப்ளஸ் காலை பனி. போகிக்காக பழைய பொருட்கள்லாம் எரிப்பாங்கள்ல, அதனால் இப்படி ஆயிருக்கு. ஆப்போசிட்டில் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. அங்கெல்லாம் ஸ்ரீராம் கேட்வே ஐடி செஞ்சர் சதர்லான் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே தெரியும். அதை விடுங்க, இங்கே ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கும். இங்கே தான் ஒரு 500 மீட்டரில். அதுவே தெரியல. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டிருந்தேன்ல மணி எத்தனை இருக்குன்னு. இப்போ கரெக்டாக மணி வந்து 8:15 மார்னிங். 8:15க்குலாம் சென்னையில் இப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு நல்லா யோசிச்சு பார்த்ததே இல்லை. காலையில் யாரெல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களோ அவங்க சேஃபாக போகணும், எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனோட. இன்றைக்கி சண்டே, நிறைய பேருக்கு ஆஃபீஸ் இருக்காது. பட் என்னைய மாதிரி ஒர்க் பார்க்குறாங்கள்ல, அவங்களாம் ஆஃபீஸ் இருக்கும் கண்டிப்பாக. ரீட்டெயிலில் இருக்கிறவங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து சண்டே ஆஃபீஸ் இருக்கும். இந்த வருஷம் பொங்கல் நமக்கு சென்னையிலே தான், ஊருக்கு போகல. நான் தஞ்சாவூருக்கு. நல்ல டீ வேறு வந்துருக்கு. அந்த டீயை குடிச்சிக்கிட்டே காலையில் மெடிடேஷன் முடிச்சாச்சு. இப்போது கீழே போயிட்டு அலுவலகம் செல்லலாம். அலுவலகம் செல்ல வேண்டிய அனைத்து வேலைகளையும் பார்ப்போம். கிளம்புவோம். see you tomorrow. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா. முடிஞ்சால் டெய்லி காலையில் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஒரு நல்ல மியூசிக் ஒன்று, நான் காப்பிரைட்டட் மியூசிக்காக தேடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாய். ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக அமையட்டும். அவ்வளோதான். நீங்களும் எனக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், டடா. வேறு ஏதாவது என்கிட்ட பர்சனலாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மணி 9 ஆகிடுச்சு. இன்னமும் அந்த பனி குறையவே இல்லை. இப்போ தான் அந்த மழை தெரியுது. இந்த இருக்குது பாருங்கள். முன்னாடிலாம் அந்த தென்னை மரம்லாம் தெரியல. அந்த அருக்கு பாருங்க மலை. இப்படி ஏறி இப்படி வந்து இங்கே இன்னும் ஃபுல்லாக மறைஞ்சி தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போகணும். ஹாய் ப்ரோ. ப்ரஷ் எடுத்தப்போ
எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல்.